ஃப்ரெண்ட்ஸ், சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமர் வந்து இந்த டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எப்படி நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமரோட நெக் சைஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிடணும். நெக்லைனில் எந்த ஒர்க்குமே இல்லை அவங்க கொடுத்த டிசைனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி பேட்டர்ன் மட்டும் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுக்குற டிசைனை பொறுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக பீடு, சுகர் பீடு, ரவுண்ட் பீடுன்னு ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இங்கே மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம். பட் வந்துட்டு இந்த மாதிரி கொடி பேட்டர்ன்லாம் கொடுக்கும்போது நம்ம நெக்கோட சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபை ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த ஹாஃபை ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் எப்படி நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் இருக்கிற மிடில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு எப்போதுமே கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை முழுசாக ஒர்க் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை ஃபில் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் நான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வருதா, கொடிலாம் போட்டால் அந்த லீஃப்லாம் போட்டால் எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போய் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த 2 பூக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் கிளிப்பு டு கிளிப்பு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பிலேருந்து இந்தாண்ட 1/2 இன்ச்சு இந்த ஒர்க் முடியுது. அதே மாதிரி இந்தாண்ட 1/2 இன்ச்சு முடியுது. மிடியில் இருக்க போர்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொடி மாதிரி வந்து மற்ற ஒர்க்ஸ்லாம் வருது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்துட்டு நான் 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவங்கம் ஸ்டிச்சுக்கெலாம் வந்துட்டு 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸில் சின்ன சைஸ் 3mm. நெக்ஸ்ட்டு கட் பீடு, நார்மல் சைஸ் கட் பீடு. சுகர் பீடு வந்து நான் சிம்பா பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீடு வந்துட்டு SG ஸ்டார் நம்ம ரெகுலராக கொடுக்கறது கஸ்டமருக்கு இதுவே தான் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு சம்கி. ஓகேங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் அடுத்தது. ஓகேங்களா? நான் இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் போர்ஷனை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் 1 by 1 கரெக்டாக மார்க் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுட்டு கீழே இதை சுற்றி நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் அந்த த்ரெட் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்போ அந்த த்ரெட்டை வந்து நல்லா நெருக்கமாக க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி பீட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த மோட்டிஃபை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதுக்கப்புறம் என் நாட் போட்டுட்டு அதாவது லாக் பண்ணி கட் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷன் போங்க. அப்போ தான் மிடில் ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபில் பண்ணலாம்.